ஹலோ கைஸ், வெல்கம் டு டிராகன் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம கிராணி சாப்டர் 2ல் கிராணியை மட்டும் வச்சு டோர் எஸ்கேப் முடிய போகிறோம் மக்களே. சரி வாங்க கேம் உள்ளார போடலாம். சரி ஃபஸ்ட்டு கேம் உள்ளார போயிட்டாச்சு, ப்ளே கொடுப்போம். இல்லை போட்டோம் இருங்க. வந்துச்சு. குவாலிட்டி ஹைலியே வச்சுக்கலாம் மக்களே. இதுக்கே 27 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு மக்களே. சரி ஓகே, உள்ளே வந்தாச்சு மக்களே. சரி எப்படியோ டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. இப்போ நம்ம டே 1ல் என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் மக்களே, அதனால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சரி முதல்ல சவுண்டு போட்டுக்கலாம், இல்லை கேள்வி வரணும். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் மக்களே. நோக்கி எந்த மாதிரி இருந்துச்சு, அதான் குஞ்சு செக் பண்ணேன். கேள்வி இப்போது ஹேண்ட் வீல் மிஸ்ஸிங்கு. கேள்வி போடி போய் தொலை பண்ணுறாங்க இந்த பல்லி முக்கி ஒட்டப்பள்ளி போடி சொட்ட கேள்வி போக மாட்டுறாங்க, வெறுப்பு ஏற்றுறாங்க. அப்பாடா எப்படியோ போயிட்டா நம்மள ஓடிட வேண்டியதான். அவள்தான் ஓடி வந்தாச்சு மக்களே. இது அப்படியே யார்ட்டே கெத்தா பண்ணிடலாம்னு நினச்ச மக்களே, நான் பண்ண முடியல, அசிங்கப்பட்டேன். சரி ஸ்டன் கன் இருக்குது, ஒயர் கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. முதல்ல கிச்சனில் தேடுறோம், பின்னாடி வந்துட போகிறா. அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக ஸ்பீடா. ஆனால் கிழவி கீழே செக் பண்ணிட்டு வரும்போது ஸ்ட்ரைட்டாக கிச்சன் பக்கமே வரமாட்டாங்க மக்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, போட் கீயா சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளாக இருக்குதுடா. நீங்கள் டோர் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிச்சுன்னா முடிச்சிடுவோம் மக்களே. கிடைக்கலன்னா எஸ்கேப்பு சேஞ்ச் பண்ணுறோம். அதனால சரி இப்போ முதல்ல வெப்பன் கீ கச்சிக்குது மக்களே, போடுங்க. அதனால சரி இதெல்லாம் ஸ்டன்கன்னு ஹெலிகாப்டர் மேனுவலா சம்மந்தமேலாம் ஒரு பொருளை கொடுத்துட்டீங்களேடா. ரெஞ்சு இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம் மக்களே. சரி ஸ்டன்கன் வச்சு ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எடுத்து கேள்வி மண்டையிலே ஒரு ஹெட் ஷாட் வைக்கலாம் போல இருக்குது. ஷார்ட் கன்னை ஃபஸ்ட்டு எடுப்போம், இந்த சவுண்டு கேள்வி வராமல் இருக்கணும் மக்களே. அடுத்த வீடியோ நாங்கள் த ட்வின்ஸ் ப்ளே பண்ணுறோம் மக்களே, அதுவும் கெஸ்ட்டு மூடில் ப்ளே பண்ண போகிறோம் மக்களே. அதனால் நல்ல லைக் சப்போர்ட் கொடுங்க மக்களே. இது 100 லைக் 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நாங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுறோம் மக்களே. நாங்கள் 2 பேராக சேர்ந்து தான் சேனல் வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் இது பண்ணுறோம், அதுக்கப்புறமா செகண்டாக ஒருத்தர் பண்ணுறோம். ஐயோ பேசிக்கினே வெளியே போனோம் மக்களே, போட்டு தள்ளிச்சு மக்களே. கேள்வி அசிங்கமாயிடுச்சு மக்களே. சரி மறுபடியும் ஏஞ்சிப்போம். இவன் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ஏஞ்சிப்போம் மக்களே, அதுதான் மக்களே வெறுப்பு. டே 1லேயே முடிச்சிடலான்னு நினச்சோம் மக்களே. கட்சியில் கேள்வி நமக்காகவே ஒரு ட்ராப் செட் பண்ண மாதிரி அங்கேயே கம்முன்னு நின்று என்னை போட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்துருக்குறான் மக்களே. தெரியாமல் அவளுடைய குழி உள்ளார போய் மாட்டிக்கணும் மக்களே. சரி பரவாயில்ல, இது நான் கேள்வி ட்ராப் போட்டுக்குது. சரி பரவாயில்ல, இந்த தடவை சவுண்டு போடாமல் அப்படியே கெத்தாக போகலாம். நான்லாம் சவுண்டு போடாமே ஆடுவேன். எது தெரியுமா மக்களே சவுண்டு போடாமல் வந்தேன்? ஏன்னா கன்று கையில் கிடச்சிச்சுல மக்களே. அதுக்கப்புறம் ஏன் மக்களே பயப்படுவான்? கன் இருந்தால் எல்லாருமே ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடலாம் மக்களே. கேள்வி வந்துட்டாளா? வரல மக்களே. ஒரு சவுண்டை போடுவோம், வருவா பாருங்க. 3 சைடும் பார்க்கணுமா? அந்த டோரை திறந்து விட்டுனா இல்லையான்றது மறந்து போச்சு மக்களே. பரவாயில்ல வந்துட்டா கேள்வி, போட்டு செத்துனா மக்களே. முதல்ல போயிட்டு புல்லட்டை லோட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ட்ராவல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பார்க் ப்ளக்கு ஓகே. ஆமாம்ல போட் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல, டோர் எஸ்கேப். என்னடா போட் எஸ்கேப்புக்கே 2 பொருள் கட்சி போச்சு மக்களே. அப்படியே போட்டு மூட்டுற வேண்டியது தான். ட்ராப் வேறு செட் பண்ணிக்கிறான் மக்களே. ஆனால் இந்த கிராணி கேம்லேயே ட்ராப் தான் மக்களே எரிச்சலாக இருக்கும். சும்மானா வந்து மாட்டிங்கன்னா அப்புறம் ஏய் சும்மா பெயிண்டிங் உள்ளார தேடி பார்த்த மக்களே, செக்யூரிட்டிக்கே கிடைக்க மாட்டேதுன்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் உள்ளார மறைச்சி வைக்கிறாங்களாம். மறைச்சி நாங்களாம் எப்படியோ கண்டுபிடிச்சோம். இல்லை கேஸ்லின் சம்மந்தமேலாம் ஒரு பொருளை கொடுத்துக்கிறீங்களேடா. சரி மக்களே 3 பொருள் கட்சிச்சு மக்களே போட் எஸ்கேப்புக்கு. டோர் ஹேண்டில் முதல் பொருள் மக்களே. வச்சா ஷாக் வச்சிருமா?
அடிக்காது நம்பி அப்பா மக்களே. ஆனால் எப்படி மக்களே ஷாக் அடிக்காமல் இருக்கும்? ஷாக் அடிச்சு நான் தீ செத்து போயிருக்கணும் மக்களே. கிரானிஸ் பானாவரத்தை மட்டும் என்னால் வீடியோவில் காட்டவே முடிய மாட்டேங்குது மக்களே. ஒரு தடவை நாங்கள் சாதாரணமாக ஆடி இருக்கும் போது கிரானிஸ் பானானா மக்களே. ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணல மக்களே வீடியோவா. சரி இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் மக்களே. ஒன்றும் இல்லை, பெயிண்டிங் பீஸ் தான் இருக்குது. எதனா டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் இதில் அதுனா இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. போட் ஸ்டேரிங் மற்ற டைம்ஸ்லாம் தேடும் போது ஹேண்ட் வீல் கிடைக்கும் மக்களே. இந்த முறை மட்டும் போட் எஸ்கேப்பே பண்ணிடலாமா? போட் எஸ்கேப்புக்கு எல்லா பொருளும் கட்சின்னு இருக்குது. சரி அப்போனா போட் எஸ்கேப்பே முடிச்சிடலாமா? இல்லை முடிவுன்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது? சேஞ்ச் பண்ணக்கூடாது மக்களே. சரி அதுக்கு முன்னெல்லாம் இந்த ஏனியில் இறங்குற மாதிரி ஆப்ஷன் காட்டாது. இறங்கினாலும் இந்த மாதிரி கீழே சடக்கு புடக்குன்னு ஆகாது மக்களே. ஆனால் இப்போல்லாம் அடிக்கடி இந்த மாதிரியே ஆகுது மக்களே. ஏன்னே தெரியல மக்களே, வெறி ஆகுது மக்களே. இது என்ன மக்களே கீழே இது அப்படிதான் மக்களே. பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் மக்களே. அதில் வந்து இந்த மாதிரி தான் மக்களே வீழ்த்தோம் மக்களே. எப்படின்னே தெரில, விழுந்து ஒரு 4 செத்து போயிட்டோம். கஷ்டமாகி போச்சு மக்களே. டே 1 எஸ்கேப் முடிச்சிருப்போம் மக்களே. பேட்லாக்கி போடுங்க. டோர் எஸ்கேப்பு தேவையான 2 பொருள் கச்சிச்சுங்க, முடிச்சிடலாம். டோர் எஸ்கேப்பே முடிக்கணும் இன்றைக்கி. இன்னும் க்ரோபாரும் ஹேண்ட் வீலும் மட்டும் கச்சிச்சுன்னா போதும் மக்களே. எஸ்கேப்பையோ நம்ம முடிச்சிடலாம் ஈஸியாக. அதான் மக்களே கட்சியே தொலைய மாட்டேது. நீங்கள் எப்படியாவது முடிக்கிறோம். சரி முதல்ல விரஞ்சி எடுத்துன்னு போகலாம். ஏன்னா இப்போதைக்கு விரஞ்சி எடுத்துன்னு போகணுன்னா அந்த குட்டி சாத்தான்னா எனக்கு தெரிஞ்சு குட்டி சாத்தா நிறைய டைம் க்ரோபார் தான் திருடுவான். க்ரோபார் திருடி வச்சுருக்குறானான்னு தெரில மக்களே. திருடி வச்சுருந்தா நல்லது. இருங்க முதல்ல கேள்வி வராலான்னு பார்க்கலாம். அப்படியே கன் நெத்தி போட்டுலேயே ஒன்று இருக்கலாம். கேள்வி எங்கே இருக்குடி? வரமாட்டுறாங்க. குச்சிடலாமா? குச்சா வருவாளே. கிரனேட் இங்கே இருக்குமா? இல்லை, எதுக்கு புல்லட் அலர்ட் பண்ணிப்போம். பார்த்துட்டு அப்போ தோத்திங்களா போகிறோம். போட் ஸ்டேரிங் இருக்குங்க, இதை வச்சு சவுண்டுக்கு போட்டுருவோம். விழுந்துச்சுங்க வரட்டும். இன்னைக்கு கேள்விக்கு சொட்ட மாண்டையிலே ஹெட்ஷாட் ஆக்கலாங்க. என்ன கேள்வி கேள்வி மண்டை மேலேயே போய் குச்சிக்கிறேன் மக்களே. கேள்விக்கு ஹெட்ஷாட் வைக்கலான்னு பார்த்தா கேள்வி எனக்கு ஹெட்ஷாட் வச்சுச்சுங்க. ஐயோ என்னடா வெளியே வந்துச்சு? என்ன வெளியே வந்துச்சுங்க? ஆட் வந்துச்சுங்க, அதான் கட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துச்சு தெரியாமல். சரிங்க ஓ ஏஞ்சிக்கலாம். அவன் கீழே எதுனா இந்த திருட்டு கொட்டை நான் வச்சுருப்பான், அவங்ககிட்ட எதுனா இருக்குதான்னு தேடிட்டு வந்துடலாம். சொல்லிக்கினே இருக்கும் போதே அந்த பக்கம் போகிறேங்க. நான் வேறு மறந்து இங்கே கிளாஸ் யூஸ் தான் இதுங்க, தேவையில்லாத பொருளுங்க. இன்னும் க்ரோபார் கச்சிச்சுன்னா நல்லதுங்க. கேள்விக்கிட்ட சத்தம் போட்டால் வர்றதுக்குள்ளாரியே நமக்கு எரிச்சலாகிடுதுங்க. அதாங்க கேள்வி வேற இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரில. கேள்வி வர்றதுக்கு முன்னாடி கன்று எடுத்துருவோம். கேள்வி சொட்டை வேறார் யூ சொட்டை மண்டை கேள்வி 2 பக்கமும் பார்க்கணுங்க. ஏன்னா அதை ஒரு டோரை ஓப்பன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பண்ணோமா இல்லையானே மறந்து போச்சுங்க. அதுக்குள்ளார கேள்வியே வந்துட்டாங்க இந்த பக்கம். அப்பா கேள்வி செத்ததை பார்த்தீங்களாங்க, எவ்வளோ காமெடியாக பறந்தான்னு. டே நைட்டி விசிச்சிங்க கேள்வி. கன்னி எடுத்துன்னு போனோம், விரஞ்சி எடுத்துன்னு போனோம், இல்லைன்னா அந்த குட்டி சாத்தா நம்மளை போட்டுருவான். அதில் இந்த இது ஓப்பன் பண்ணிடலாம். கரெக்டாக போய் இருந்துச்சு. அடனடா இது இங்கே பக் ஆயிடுச்சுங்க. ஐயோ அசையவே மாட்டேதுங்க. யார் தான் ஃபோன் பண்ணுறேன்னே தெரிலங்க. ஏடா குணங்க கரெக்டாக இந்த டைமுக்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க. சரி குச்சி முதல்ல போகலாம். முதல்ல விரஞ்சி எடுத்துக்கலாங்க.
வேற யாருன்னா இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கேள்வி வேற முடிச்சிட்டு இருப்பாளான்னு தெரில. பாடம் இருக்க மாட்டான்னு நம்புவோம். நம்பிக்கையை கேள்வி கெடுக்க மாட்டான்னு நம்புவோம். நானும் இங்கே போட்டால் வேற கேள்வி வருவா. வாரமாக போடுவோம். வந்துட போகிறாங்க, பார்த்துக்கினே போகலாம். எதுக்கும் இப்போ ஏன்னா என்கிட்ட ஒரு டவுட் இருந்ததுன்னா ஒரே ஒரு புல்லட் தான் நான் வச்சுக்கிறேன். இப்போது குட்டிச்சாத்தனை சுட்டனா கேள்வி வேற வெறி ஆகிடுவா. 2 புல்லட்டை லோட் பண்ணிக்கலாமா வேணாமா? சரி இல்லை, முதல்ல கேள்வியே போட்டு தள்ளிடலாங்க. கேள்வி வர வரைக்கும் முதல்ல வெயிட் பண்ணிடலாம். சொட்டை மண்டை கேள்வி வாடி. கன் இல்லாத அப்போல்லாம் துரத்துவேன் எங்களை. இப்போல்லாம் வரவே மாட்டேன். என்னடா கன்று வர பறந்து போச்சு. கேள்வி வந்துட போகிறா. திருட்டு கொட்டு கேள்விங்க வா. வரமாட்டா பொழுது. சரி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இல்லை வேணாம், மறுபடியும் இங்கே வந்துடும். அப்புறம் இங்கேயே நின்று கிடக்க போகிறேன். இங்கே வரவே மாட்டா கேள்வி. ரொம்ப நேரம் ஆகுதுங்க. வெறுப்பேத்துறாங்க. இவ்வளோ லேட் டைம் போகுதுங்க. சீக்கிரமாக வீடியோ முடிச்சிடலான்னு பாருங்க. இதுக்கே பாருங்க 11 நிமிஷம் ஆகிப்போச்சு. எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடணும். வாடி சொட்டை கிளவி. சொட்ட மாட்ட கேள்வி. வேர் ஆர் யூ? டிட் யூ ப்ளே வித் யூ ஹைட் அண்ட் சீக்? இப்படி தானே நீங்களா? இப்போ வாடி. என்னை நசுக்கி கொண்டவதான் நீ. வரமாட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் குறுகில் பேசாமல் தான் மக்களே இருப்பேன். ஏன்னா வெறி ஆகிடும் மக்களே. அதனால கொஞ்சம் நேரம் பேசாமல் கூட நிறைய இருப்பேன். ஓடா பார்த்தா மக்களே வெறி ஆகிட்டோம் சுத்தமாக. வரவே மாட்டுறாங்க. வெறுப்பேத்துறாங்க கேள்வி. வாடி. அப்பா வந்துட்டாங்க. பாட்டி உனக்கு தான் இந்த ஒரு பெல்லட் வச்சுறேன். போட்டுதா அப்பா போட்டு கரெக்டாக எப்படியோ ஒரே ஒரு குறியில் போட்டு தள்ளிட்டேன் மக்களே. ஐயோ புல்லட் இங்கே காலி பண்ணிட்டல. மறந்தே போட்டாங்க. மேலே போய் எத்தனை வரத்துக்குள்ள கேள்வி மட்டும் ஸ்பான் ஆகிடக்கூடாது. அது முன்னாடி சீக்கிரமாக போய்ட்டு அந்த பையனை போட்டு தள்ளிட வேண்டியது தான். சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏய் குட்டி போட்டு சட்டி எடுத்துப்போ. ரெண்டு நான் கத்தரா. என் பிள்ளைய போட்டு தள்ளிட்டியா? போடு. குரோவர் கச்சிச்சிங்க. எஸ்கேப் முடிச்சிடலாங்க. இன்னும் ஹேண்ட் வீல் மட்டும் கச்சா போதுங்க. ஹேண்ட் வீல் எங்கே இதுன்னு தெரிலங்க. மெசேஜாக வந்துங்க கிடையாதுங்க. இப்போ பார்த்துட்டா பேட்லாக் கீ கண்டுபிடிச்சிட்டோம். இதான் ஹேண்ட் வீல் தாங்க மிஸ்ஸிங். ஹேண்ட் வீல் மேலே தான் நிறைய டைம் வைப்பானுங்க. இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல. போட்டதான் எனக்கு ஒன்று. போடு. ஹேண்ட் வீல் எப்படியோ கச்சிச்சிங்க. எஸ்கேப் முடிச்சிடலாங்க. பேட்லாக் கீயை எடுத்துன்னு போனோம். முதல்ல பேட்லாக் கீயை போட்டு டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் அங்கே போய்ட்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. சரி இங்கேயே போட்டு வச்சுருவோம். அதுக்குள்ளே கேள்வி ஸ்பான் ஆகிட்டு நேற்றுக்கு. அதனால் இதை கீழே எடுத்து போய் ஃபஸ்ட்டு போட்டு டோரை அப்படியே தந்து கெத்தாக போயிடலாம். எஸ்கேப் ஆகிடலாம். போ 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 ஸ்பீடாக போ ஸ்பீடாக போ. பறக்கிற பவர்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. அப்படியே பறந்துக்கினே எல்லா பொருளையும் எடுத்துக்கின்னு மாட்டோம். கேள்வி சுட்டுக்கினே இருப்போம் மக்களே. திரும்பி இருப்போம் மக்களே சுத்தாமே. இந்த ட்வின்ஸில் நம்ம வந்து இந்த ட்வின்ஸு மட்டும் வச்சு ஆடலாமா இல்லை கெஸ்ட்டும் வச்சு ஆடலாமா மக்களே? கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. சரி நான் பேசிக்கினே இருக்கிற கேப்பில் ஹேண்ட் வீலை செட் பண்ணிட்டேன். அதுதான் மக்களே. டோரை ஓப்பன் பண்ணால் எஸ்கேப் ஆகிடுவோம். என்னடா கருப்பு கலரில் இருக்குது? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது மக்களே. என்ன எஸ்கேப் ஆகிடுவோம் மக்களே. நாங்களும் சாகச்சு செத்து போயிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சரி அடுத்த வீடியோ என்ன போடலான்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கமலா ஒரு நாள் கண்டிப்பாக போடுவோம் மக்களே.